சமாதானம் இந்த கால வேளையில உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி இன்னைக்கு ஒரு வேத வசனத்தை இன்னைக்காக நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். இந்த வார்த்தை நம்ம பாதியில வாசித்தாலும் கூட இதுக்கு அர்த்தம், தேவன் என்ன சொல்லுகிறார்னா, உங்களுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை நீ என்ன பண்ண, பலி கொடுக்க வேண்டும். என்ன பண்ண, பலி, எனக்காக நீ பலி கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுது அவர் சாராளுக்கு தெரியாத அவர் என்ன பண்றாரு, நாங்க பிரயாணம் பண்ணி போயிட்டு நாங்க திருப்பி நாங்க வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் கடன் கொண்டுவராய் இருக்கிறார். ஆனால் அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருனாக்கா, பலி கொடுக்கிறதுக்காக தன்னுடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு கழுதையின் மேல் சேலம் கட்டி கொண்டு போகிறார். சேலம் கட்டி போகும் பொழுது அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணுங்க, இங்கே இருங்க, எங்க இருங்க, மலை அடிவாரத்தில் இங்கே நீங்கள் இருங்க, நாம் மேலே போயிட்டு என்ன பண்ற அந்த இடத்துல பலி கொடுத்து விட்டு நாங்கள் திரும்ப வருவோம். அதுதான் அவருடைய வார்த்தை. என்ன வார்த்தை? விசுவாசத்தினுடைய ஒரு வார்த்தை. நாங்கள் பலி கொடுத்து விட்டு திரும்ப வருவோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒரு விசுவாசமான வார்த்தை. நான் ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லல. நாங்க போயிட்டு என்ன பண்றோம், மலையில் போய் நாங்க வரோம், தேவனை தொழுது விட்டு நாங்கள் கீழே வருகிறோம் என்று சொல்லி என்ன பண்றாங்க இவரு சொல்றாரு ஆபிரகாம். ஆனால் அவர் சொல்றார், நானும் பிள்ளையாண்டானும் அவரிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். அதுதான் விசுவாச ஜெபம், அதுதான் விசுவாச வார்த்தை. இன்னைக்கு அநேக பேர் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது நான் திரும்பி வர மாட்டேன், இது அபிவிசுவாசம். அபிவிசுவாசம். என்னுடைய சபைகளில் நான் சபையில நான் கை வைத்துட்டேன், கால் வைத்து விட்டேன், கால் பதித்து விட்டேன். இந்த சபையில அநேக விதமான அபிவிசுவாசத்தினுடைய ஆவிகள் சபைக்குள்ளாக திரும்பிக் கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சபைகளில் அநேக ஊழியர்களுக்கு நம்ம பார்க்கும்போது விசுவாசம் இல்லாத சபைகளை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசம் இல்லாத அபிஷேகம் பெற்றவர்களாய் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நம்முடைய சபை அல்ல, தேவனுடைய சபை. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டவர், ரத்தம் சிந்தின சபை. அந்த இடத்தில் பலி கொடுப்பதற்கு நமக்கு முடியல. விசுவாசத்தினுடைய வார்த்தைகள் வரல, அநேக ஊழியக்காரருக்கு வரல. பேய் பிசாசு இருக்குதா தெரியல, பேய் பிசாசு ஓடுமா தெரியல. இப்படி ஆண்டுடைய ஒரு வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க, ஆண்டுடைய ஒரு வார்த்தை எப்பேற்பட்டது என்று தெரியாமல் இவர் என்ன பண்ண, விசுவாசம் இல்லாத ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு நான் என்ன பண்ணுவோம், திருப்பி வருகிறோம். அப்ப திரும்பி வருவோம் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அவருடைய வார்த்தை விசுவாசத்தினுடைய ஒரு வார்த்தை, விசுவாசத்தினுடைய ஒரு தகப்பன் என்று சொன்னால் ஆபிரகாமை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அந்த ஆபிரகாமை சொல்லும் பொழுது நமக்கு எங்க போய்விட்டது இந்த காலை நேரத்தில்? ஆண்டவர் கொடுக்கப்பட்டதான இந்த ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் கொடுக்கப்பட்டதான இதனுடைய ஜீவன், ஆண்டவர் கொடுக்கப்பட்டதான இதனுடைய உலகத்தினுடைய காரியங்களை அறிகிற அறிவு, புத்தி, ஞானம், செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? விசுவாசத்தின் தகப்பனுடைய வார்த்தை எப்படியோ அதே போலதான் என்னுடைய வார்த்தை கூட நடக்க வேண்டும். அப்படிதான் என்னுடைய வார்த்தை நடக்க வேண்டும்.
நானும் என்னுடைய பிள்ளையாண்டாரும் போய் நான் என்ன பண்ணுவோம், உங்களிடத்துல நான் திரும்பி வருவேன், உங்களிடத்துல திரும்பி வருவேன்னு சொல்ல வருவோம். ரெண்டு பேரும் சேர்த்து அவர் விசுவாசத்துல சொல்லிட்டார். ஆனா அவருக்கு பயம் இருந்திருக்கலாம். ஐயோ, என் மகனை நான் பலி கொடுக்க போகிறேன், ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு அப்பேற்பட்டதான அவிசுவாசம் இல்ல, விசுவாசத்தோடு கூட இருந்தார். அந்த இடத்தில் ஆபிரகாம் கூட்டிக் கொண்டு மலை மேலே போகிறார். அப்பொழுது ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக் கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? யார் மேல வச்சாரு நெருப்பு? சாரி, விறகு யார் மேல வச்சாரு? ஈசாக்கன் மேல வைத்தார்கள். அந்த ஒரே பேரன் குமாரன் ஈசாக்கின் மேல அந்த விறகை வைக்கும் போது அவர் அந்த விடிய காலத்தில் அவர் நடந்து கொண்டு போகிறார். போகும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த நிலாவுடைய வெளிச்சத்துல அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகிற போல ஒரு தோற்றம் அந்த இடத்தில் உண்டாயிருந்தது. இது நிழல். இந்த ஒரு விஷயம் நிழல். ஆபிரகாம் சுமக்கல, தந்தை சுமக்கல. யார் சுமந்தார்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த ஈசாக்கை போல, இயேசு கிறிஸ்துவை போல ஈசாக்கு அந்த இடத்துல விறகு கட்டைகளை சுமக்கிறார். தன் குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு இருவரும் கூடி போனார்கள். அந்த இடத்துல இல்லையா கூடி போனார்கள். மேல போகிறார். ஒரு வார்த்தை கூட அவர் என்ன பண்ணலீங்க, வாய் பேசாத போகிறார். அதே போலதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவர் பலி கொடுக்க போறார் தெரியும். பிதாவாகிய தேவன் என்னை உயிரோடு வைப்பார் என்று தெரியும். ஆனால் இப்பேற்பட்ட நிந்தைகள், அவமானங்கள் அந்த மலை மேல ஏறி போய் எதற்காக அவர்கள் பலி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த ராஜ்யத்துக்கு தெரியணும். எப்படி? இந்த ராஜ்யம் மலை என்று சொன்னால் இந்த ராஜ்யம் என்று அர்த்தம். இந்த ராஜ்யத்துக்கு தெரியணும் ஒருத்தர் கிறிஸ்துவாக பிறந்திருக்கிறார். மனுக்குலத்தில் தெய்வம் மனுக்குலமாக பிறந்திருக்கிறார். அந்த மனுக்குலத்திற்காக ஒரே ஒரு புனிதர் இறக்க வேண்டும். எந்த பாவம் செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டி இந்த உலகத்தின் மக்களுக்காக, ஆதாம் செய்த பாவத்திற்காக, ஆதாம் பாவத்திற்கு சம்பளம் மரணத்தை பெற்றிருக்கிறார். அதே போல கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் முந்தினாதாம், இவர் பிந்தினாதாம். முந்தினாதாம் பாவத்திற்கு சென்று விட்டார். பிந்தின ஆதாமோ கர்த்தர் இயேசு கிறிஸ்து அடிபட்டு உதைப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய ரத்தத்தை இந்த உலகத்திற்கு மக்களுக்கு தானமாக கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு ஆதாம் பாவத்தை செய்து மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டார். எப்படி? அன்றைக்கு ஆதாம் பாவத்தை செய்து பின்னாடி ஒளிந்து கொண்டார். அந்த பிதாவாகிய தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் கூப்பிடுகிறார். ஆதாம் எங்க இருக்கிற? இதோ இருக்கிறேன். மரத்துக்கு பின்பதாக மறைந்து கொண்டார் பாவத்தை செய்துவிட்டு. இன்னைக்கு பாவத்துக்கு அந்த பாவத்தை மீட்டெடுக்கிறதுக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த மனுக்குலம் சாத்தானிடத்தில் அடகு வைத்திருக்கிறார். அந்த அடகு வைக்கிறதை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் அது எந்தவித குற்றம் செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டியினால மாத்திரமல்ல, காளையினால் மாத்திரமல்ல, கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த உலகத்திற்காக பலியாக வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். அதுதான் உங்களையும் என்னையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் வரங்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது நிழல். ஆதியாகமத்தில் உள்ள ஒரு காரியம். இது நிழல். அப்படியே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நம்ம பார்க்கும் பொழுது அதுதான் நிஜம். நிஜமுடைய ஒரு வாழ்க்கை. இது தியரி, அது பிராக்டிகல். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு எதுக்காக இந்த ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறோம் என்றால்
நம்முடைய வாழ்க்கையில கூட பலி கொடுக்கிறது போலதான் இருக்கும். கழுத்து கடன் பிரச்சனைகள் கழுத்து நெருக்கிறது போலதான் இருக்கும். நான் நாளைக்கு சேர்த்துருவேன் சொல்லி நீங்க வீடியோ போறோட கூட இருக்கலாம். மனமாற்றத்தை ஆண்டவர் தருவார். காலை நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இந்த ஒரு ஆபிரகாமை தட்டி எழுப்பி அவரோடு பேசியிருக்கிறார், பிளான் பண்ணியிருக்கிறார். இது போல ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அவர் ஓலிமையாக மாறுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன், உன்னுடைய சேஷ்ட புத்திரம் ஒரு மகன் தான், உன்னுடைய சொந்த குமாரன். அப்பேற்பட்ட மனிதனை நீ அந்த பிள்ளையாக எடுத்துக்கொண்டு என்ன பண்ண, பலி கொடு போ என்று சொல்லுகிறார். அப்ப இந்த விறகு கட்டை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த மலை மேல அவர் ஏறி போகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தின் வார்த்தை கீழே சொல்லிவிட்டார். அவருடைய வேலைக்காரருக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைக்கின்றார். அப்ப யார் வைக்கிறார் பாரத்தை? தன்னுடைய தகப்பன் எடுத்து ஈசாக்கின் மேல் வைக்கிறார். அதுதான் பாரம். இன்னைக்கு அநேக விதமான ஊழியர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பேற்பட்ட பாரம் உங்களுக்காக இருக்கிறதா, நமக்காக இருக்கிறதா, ஊழியம் செய்வதற்காக இருக்கிறதா? இந்த உலகத்தின் தேசத்தின் மக்களை குறித்து ஏதாவது ஒரு அந்நியம், ஐக்கியம், ஒற்றுமை இந்த உலகத்தில் இருக்கிறதா? ஊழியர்கள் நான் என்று சொல்லப்படுகிற பெரிய ஒரு காரியங்கள் இருக்கிறது. அந்த பிதாவாகிய தேவன் நீங்கள் ஊழியத்திற்கு வரும்போது என்ன சொல்லி இந்த ஊழியத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்ய வந்திருக்கிறேன், உங்களுடைய உடன்படிக்கை கை கொள்ளுகிறேன், உங்களுடைய ஊழியத்தை நான் திறன்பட செய்கிறேன் என்று சொல்லிதான் வந்திருக்கிறோம். ஆனால் இப்பேற்பட்ட பாரத்தை இறக்கி வைத்திருக்க எத்தனை ஊழியக்காரர்கள் உண்டு? ஆண்டவர் கொடுத்த கிரீடத்தை எத்தனை பேர் எடுத்தவர்கள் உண்டு? மாமிச இச்சைகள், பொல்லாத சத்துருக்கள் ஆட்கொண்டு இருக்கிறதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திற்கு பலியாக நாம் நினைத்துக் கொண்டு வந்தால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி அந்த காரியங்கள் இல்ல, அந்த சிந்தனைகள் இல்ல. இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய தகப்பனார் அந்த பாரத்தை, விறகு கட்டையை தன்னுடைய மகன் மேல், ஈசாக்கின் மேல் வைக்கிறார். அதுதான் கர்த்தர் பிதாவாகிய தேவன் பண்ணது ஒரு காரியம். அதுதான் ஆதாம் பாவத்திற்கு செத்து விட்டார், பாவத்திற்கு இறந்தார். அதை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால், அந்த அழகை திருப்பி மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ஆதாமை போல இன்னொரு ஆதாம் இந்த உலகத்திற்கு வந்தால் மாத்திரம் இந்த மனுக்குலத்தை மீட்க முடியும். அதுதான் மீட்கும் பொருள். அந்த மீட்கும் பொருளாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஈசாக்கை போல ஈசாக்கின் மேல் அந்த விறகுவை எப்படி வைத்தார்களோ அதே போல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மேல சிலுவையை வைத்தார்கள். சிலுவையை வைத்தார்கள், அடித்தார்கள். ஆனால் இதில் போகிறது ரெண்டே பேர் தான். போயிட்டு நான் பலியை கொடுத்து விட்டு நான் பண்ணுகிறேன், 2 பேரும் திரும்பி வருவோம் என்று சொன்னார்கள். ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக் கொண்டார். இருவரும் கூடி போனார்கள். அந்த இரவில என்ன பண்ணாங்க? கூடி மலையின் மேல போகிறாங்க. அதுதான் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் மேல் போகிறார்கள். மலை என்று சொல்லப்பட்டால் நீங்க வேதத்தை நீங்கள் புரட்டி பார்க்கும் பொழுது அது மலை என்று சொன்னால் ராஜ்யம் என்று சொல்லி அர்த்தம். அந்த ராஜ்யத்திற்கு நேராக போகிறார்கள் நீதியை வெளிப்படுத்த. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஆட்டுக்குட்டி எங்க? பலி கொடுக்கிறதுக்கு நீங்கள் அழைத்து கொண்டு போறீங்கள, எங்கப்பா ஆட்டுக்குட்டியை காணோம்? வெறி நீங்களும் நானும் அந்த விறகு கட்ட நெருப்பு கத்தி மட்டும் தான் போகுது அந்த இடத்துல. எப்படி நெருப்பும் கட்டையும் கத்திய மட்டும் தான் போகிறது. இதுதான் பலி கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கூட கத்தியால குத்தினார்கள், ஈட்டினால, இரும்பு.
அந்த நெருப்பு எதை குறிக்கிறது பார்க்கும்போது பட்ட வெயில், அந்த வெயிலை குறிக்கிறது. நெருப்பு, சூடு தாங்க முடியாது. அடுத்து ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கிற, பலி கொடுக்க ஒண்ணுமே இல்லை. ஆனால் அந்த பலி கொடுக்கிறதுக்கு இவருக்கு என்ன இல்ல, ஆட்டுக்குட்டி இல்ல, தன்னுடைய மகனை பலி கொடுக்க வேண்டும். ஆனா ஆபிரகாமுக்கு தெரியும், என் மகனை பலி கொடுத்தால் புதிய ஒரு ஈசாக்காய் அவர் மாற்ற முடியும், உயிர் தேட வைக்க முடியும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தில் கடந்து போகிறார். எத்தனை விசுவாசிகளுக்கு அப்பேற்பட்டதான ஒரு விசுவாசம் உண்டு. பேரு பார்த்தா விசுவாசி, பேரு பார்த்தா நமக்கு விசுவாசி, ஆனா விசுவாசமே இல்ல, நம்பிக்கையே கிடையாது. அப்பேற்பட்ட நம்பிக்கை இல்லாதவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், இந்தியா தேசத்தில் வாழ்ந்து இருக்கிறோம், உலகத்துடைய காரியங்களை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். விசுவாசம் இல்லாமை, நம்பிக்கை இல்லாமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த கால நேரத்தில் ஆண்டவர் எப்படி பிதாவையின் தேவன் இந்த ஆபிரகாமை எடுத்து பயன்படுத்திக் கொண்டிருந்தார். ஒரே குமாரனை என்ன பண்ண, எனக்காக பலி கூட நீ போ. ஆனால் இப்ப ஏற்பட்டதான விஷயங்கள் உண்டு, இப்ப ஏற்பட்டதான விஷயம் உண்டு. அதை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த உலகத்தினுடைய ஒரு வாழ்க்கை பெரியது. விசுவாசத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். எதை பார்த்து நாம் கடன் வாங்குகிறோம்? நம்பிக்கை. ஏதாவது வேலை செய்து நான் அடைத்து விடுவேன் என்று ஒரு நம்பிக்கை, விசுவாசம் தான். திருமணம் செய்து வைக்கிறாங்க, ஒரு நம்பிக்கை, என்னுடைய மகள் என்னுடைய மகன் நன்றாக வாழ்வார்கள் என்று சொல்லி அவர் நம்பிக்கையில அவர்கள் ரெண்டு பேரும் அவர்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள். நம்பிக்கை. இந்த உலகத்தில் பெரிய கம்பெனி கொடுக்கிற நம்பிக்கை, விசுவாசம். இந்த கம்பெனியை வைத்து எனக்கு பெரிய முதலீட்டை இவர் ஈட்டு கொடுப்பார்கள் என்று சொல்லி இவ்வளவு விசுவாசத்திலே அந்த வார்த்தைகள் அடங்கும். நல்ல போகிற ஒரே குமாரன் தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா இஸ்மாயில வெளியே அனுப்பிட்டார், இஸ்மாயில வெளியே அனுப்பிட்டார், ஆகாரை வெளியே அனுப்பிட்டார். ஆனால் இந்த இடத்துல தன்னுடைய சொந்த குமாரன், தன்னுடைய சொந்த மனைவிக்கு பிறந்த ஒரு குழந்தை ஈசாக்கு, இதுதான் உனக்கு சுதந்திரமாக இருக்கணும். சுயதீனம் இதுதான், அடிமைத்தனத்தில் இல்ல, சுயதீனம். அந்த சுயதீனம் தான் உனக்கு மனுபுத்திரனாக இருக்க கடவுது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகனபடிக்காக ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். இதுதான் விஷயம். அந்த இடத்துல விசுவாசம் அப்ப கூட விடல. ஆனா இவர் அந்த இடத்துல பயந்திருப்பார். யாரு? ஈசாக்கு பயந்திருப்பார். மகனே உன் கையை காட்டப்பாரு, அவன தெரிஞ்சு போச்சு. ஓ, என்னதான் பலி ஆடாக என்னதான் கூட்டு கொண்டு போக போறார். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரிய பெரிய கம்பெனியாசா இருக்கட்டும், குடும்ப தலைவராக இருக்கட்டும், குடும்ப தலைவியாக இருக்கட்டும், உங்களுடைய எந்தவித வேலைகளை நீங்கள் கை வைக்கிறவர்களாக இருக்கட்டும், பிசினஸ் மேனாக இருக்கட்டும், நீங்கள் விசுவாசம் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. விசுவாசம் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே உலகத்தில் பண்ணவே முடியாது. ஆபிரகாமை போல இது பெரிய ஒரு பாடம். ஆனால் சுருக்கமாக நம்ம இந்த இடத்துல எடுத்து வைத்திருக்கிறோம். நேரம் கிடைத்தால் பெரிய ஒரு பாடமாக நம்ம பார்க்கலாம், பெரிய ஒரு மெசேஜாக கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் சுருக்கமாய் இந்த ஒரு ஆபிரகாம் அவருடைய விசுவாசத்தை குறிக்கிறது. அவருடைய மகனை பலி கொடுக்கிறார். அதுதான் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்படுகிறதான காரியங்கள். அதுதான் எப்படி இவர் பலி கொடுக்கிறதுக்காக அவர் மேலேயே யாரை பலி கொடுக்க போகிறோம் அவர் மேல என்ன பண்ணணும்? அந்த விறகை வைத்து கொண்டு போகணும். ஆனால் இந்த இடத்துல ஈசாக்கு விறகை வைத்து கூட்டிட்டு போனார். அந்த இடத்துல சிலுவையை செய்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு போனார்கள். அதுதான் அந்த இடத்துல விஷயம். ரெண்டும், இது நிழல், இது பொருள். நீங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் விசுவாசத்தோடு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் நாம் தடைபடாதபடிக்கு
இந்த காலை நேரத்தில் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் விசுவாசத்தோடு கழுத்தே நமக்கு உயிரே போகிற அளவுக்கு இருந்தாலும் கூட பிதாவுக்கு தேவன் உங்களை கரம் பிடித்து தூக்குகிறவர்களாயிருப்பார். அது வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை கைவிட்டு விடக்கூடாது, நம்முடைய ஜீவங்களிடத்தை விட்டுவிடக் கூடாது. என்னுடைய ரட்சிப்பின் வார்த்தையை, என்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை நாம் விட்டுவிடக் கூடாது. அருமையான ஊழியர்களே, அருமையான விசுவாசிகளே, அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. விசுவாசி என்று சொன்னால் நீ நம்பிக்கைஸ்தர் என்று அர்த்தம். உன்னை நம்பி எல்லா விஷயத்தையும் கொடுப்பேன் என்று அர்த்தம். நம்பி எல்லா காரியங்களும் கையில் கொடுப்பேன், என் திட்டத்தை உனக்காக நான் கொடுப்பேன், நீ செய்து முடிப்பேன் எனக்கு தெரியும், அதுக்காக நான் கொடுக்கிறேன். எல்லாம் பார்த்து இன்னைக்கு நீங்கள் விசுவாசித்த ஆண்டவர், ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தில் தவறி இருக்கலாம், அந்த விசுவாசத்தை காத்து இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அந்த ஊழியத்துல நீங்கள் கடந்து போக. மாம்சத்துல ஊழியம் செய்ய வேண்டாம், மாம்சத்துல விசுவாசிக்க வேண்டாம், தேவனை விசுவாசிகள், அது போதும். மனுஷனை விசுவாசிக்காதீங்க. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை ஒருவரையும் நம்ப வேண்டாம், ஒருத்தரை நம்ப வேண்டாம். தேவனை நம்பு, வாழ்க்கை செழிக்கும், வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தையோடு முடிக்கலாம்.